பெரிய வலியில இருக்கேன், அந்த வலியெல்லாம் நான் தாங்கிட்டு தான் இந்த வேலையை பண்றேன். எதுக்கு உங்களை யார் அப்படி கஷ்டப்படுத்தினா? எல்லாரும் என்ன கட்டம் கட்டுறாங்க, எல்லாரும் என்ன முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் வேற வேலையே இல்லையா? நான் இதை விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன். உங்களை யாருமே நிர்பந்தப்படுத்தல, வரணும்னு யாரும் அழல. நீங்க ஒரு பெரிய உங்க வாழ்க்கைய ரத்தமா பிழிஞ்சலாம் நீங்க யாரும் இங்க வரல. தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஃபாலோவர்ஸ் தலைவனுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு உசுப்பேத்தி விடும்போது இந்த வீடியோவை நடிகையும் எழுத்தாளருமான வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா காஞ்சிபுரம்ன்ற படத்துல நடிச்சதன் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் வினோதினி. அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும் படத்துல நல்ல ஒரு ரோல் கிடைச்சி ஓகே கண்மணி, அப்பா, ஆண்டவன் கட்டளை, ராட்சசன், கோமாளி, சூரரை போற்று மற்றும் PS1 PS2 படங்கள்ல நடிச்சதன் மூலமா வினோதினி மக்கள் மத்தியில பிரபலமாயிருந்தாங்க. இவங்க தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மற்ற மொழி படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம சில சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இப்பயும் வினோதினி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்துல சமீப காலமா தளபதி விஜய் மற்றும் அவருடைய கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டும் வராங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் வினோதினி ரீசெண்டாவும் விஜய் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசிக்கிட்டு வரக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பெரிய ஆதங்கத்தோட தான் இந்த பதிவை போடுறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நிற்கக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மே தி பெஸ்ட் கேண்டிடேட் வின். என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, அரசியலுக்கு வர பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் கெரியரோடைய பீக்க விட்டுட்டு வந்தேன், நான் ஒரு அரசு பதவியை விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசியிருக்காரு, நான் ஒரு பெரிய அரசு பதவியில இருந்தேன், நான் அதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. இது ஏன் ஒரு சாக்ரிஃபைஸா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உங்களை யார் விட்டுட்டு வர சொன்னா? ஏதாவது நிர்பந்தம் இருந்தா உங்களுக்கு விட்டுட்டு வரணும் அப்படின்னு? வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா பிடிச்சுதான் பண்றோம். ஒன்னா அதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், இல்ல அதுல இருந்து ஒரு ஆதாயம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம். அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா கூட விருப்பப்பட்டு தான் பண்ணுவோம். அன்லஸ் நம்ம கழுத்துல யாராவது கத்தி வச்சு இது நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்காத வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் மனிதன் அப்படிங்கிறவன் விருப்பப்பட்டு தான் பண்ணுவோம். அப்ப நீங்களே உங்களை ஏன் ஒரு தியாகியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒரு பெரிய வலியில இருக்கேன், அந்த வலியெல்லாம் நான் தாங்கிட்டு தான் இந்த வேலையை பண்றேன். எதுக்கு உங்களை யார் அப்படி கஷ்டப்படுத்தினா? அப்படி நீங்க வலியெல்லாம் தாண்டி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி என்ன வலி உங்களுக்கு? அது என்ன மன வலியா, உடல் வலியா, என்ன வலி? ஏன் நம்ம ஒரு விக்டிமா காமிச்சிட்டே இருக்கணும்? எல்லாரும் என்ன கட்டம் கட்டுறாங்க, எல்லாரும் என்ன முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் வேற வேலையே இல்லையா? அப்படி பார்த்தா இந்த உலகத்துல, ஏன் உலகத்தெல்லாம் விடுங்க, இந்த நாட்டுல எவ்வளவு சிங்கிள் மதர்ஸ், சிங்கிள் பேரண்ட்ஸ், அனாதை குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், எவ்வளவு பேரு என்னென்ன பெயின்லாம் தாண்டி அவங்க இன்ஸ்பைரிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நமக்கு பொருளாதார சிக்கல் இல்ல, அடுத்த வேளை சோத்துக்கு பிரச்சனை இல்ல, நம்மள நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ஒரு விஷயத்துக்கு பண்றோம் அப்படின்னு வரும்போது இத்தனை பேர் நம்மள சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களால பண்ண முடியுது. இன்னைக்கு எத்தனை பேரால அந்த மாதிரி பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது why project yourself as a victim? எனக்கு புரியவே இல்லை நிஜமாவே. யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்ல, யாரோட ஜேர்னி தான் ஸ்மூத்தா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு இளநீர் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம கேட்டா கூட, ஒரு பூ கிராமட்ட போய் கேட்டோம்னா, ரோட்ல கடை போட்டிருக்காங்கன்னா எத்தனை இன்னல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத உண்மையா அவங்க பேசுவாங்க. எத்தனையோ கிராமங்கள்ல, ஊர்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் எவ்வளவுலாம் அனுபவிக்கிறாங்க நமக்கு தெரியுமா? அந்த மக்களுக்கு பணிபுரியறதுக்காக, அந்த மக்களுக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே வராது. நான் இதை விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன். உங்களை யாருமே நிர்பந்தப்படுத்தல, வரணும்னு யாரும் அழல. இப்ப நீங்க வந்துட்டீங்க, வந்ததை நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டுமே பார்த்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா திரும்பி திரும்பி நான் என்னமோ இதை விட்டுட்டு வந்துட்டேன், நான் தியாகம் பண்ணிட்டேன், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது இட் இஸ் ஹைலி போரிங் டு வாட்ச். அந்த காலத்துல ஆங்கிலேயரை எதிர்த்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இந்த மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுமா? சோ நீங்க அரசியலுக்கு வந்தது உங்களுடைய விருப்பம், மக்களுக்கு சேவை புரியணும் அப்படிங்கறது உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக வரீங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஆதாயமும் இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு பதவி, புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு பேக்கேஜா பார்த்துதான் நீங்க வந்திருக்கீங்களே தவிர, நீங்க ஒரு பெரிய உங்க வாழ்க்கைய ரத்தமா பிழிஞ்சலாம் நீங்க யாரும் இங்க வரல. தயவு செஞ்சு அந்த நரேட்டிவ மாத்துங்க. ஒருத்தர்னு கிடையாது, 2 பேர்னு கிடையாது, யாரு சொன்னாலும் இந்த நரேட்டிவ் தப்பு தான். உனக்கும் கீழே உள்ளவன் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கறது நிம்மதிக்கு மட்டும் கிடையாது. உனக்கும் கீழே ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வாய்க்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, இந்த நாட்டுல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்மளோட சிச்சுவேஷனை பார்த்து நம்ம இவ்வளவு பரிதாபப்பட மாட்டோம், பாவப்பட மாட்டோம். நமக்கே நம்ம விக்டிமா ஃபீல் பண்ணி நம்மள நம்ம எல்லா நேரமும் இந்த மாதிரி தாழ்த்தி பேசிட்டே இருக்க மாட்டோம். சோ யூ ஆர் நாட் a victim. ப்ளீஸ் டோன்ட் விக்டிமைஸ் யுவர் செல்ஃப். எந்த வலி, எந்த பெயின் ஏதாவது இருந்தானா பிசியோதெரபிஸ்ட போங்க, கண்டிப்பா சரி பண்ணி கொடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்,
உங்களை தொடர்ற ஃபாலோவர்ஸோட ஏஜ் குரூப்பை பாருங்க. ஒரு ரொம்ப சின்ன வயசுல இளம் பிஞ்சுகளா இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சபிள் மைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் போகுது? ஐயோ, நம்ம தலைவர் நமக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு, ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, அவர் நினைச்சிருந்தா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியல் அப்படிங்கிற சாக்கடைக்குள்ள வந்துட்டாரு, அவரை எல்லாரும் கட்டம் கட்டி அடிக்கிறாங்க, அவரை யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்ம எல்லாரும் பாஞ்சு போய் அவங்க மேல வந்து வெறுப்ப கக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது யூ ஆர் பில்டிங் anger among your cadre. அதனாலதான் பொது வெளியில உங்க மேல ஒரு சாதாரண கிரிட்டிசிசம் வச்சா கூட அவங்களால தாங்கிக்கவே முடியல. They are retaliating to the point of destroying their own careers and their own peace of mind. So இந்த மாதிரி இந்த ஃபாலோவர்ஸ தலைவனுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு உசுப்பேத்தி விடும்போது அவங்க அவங்களுடைய கெரியரை சம்டைம்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிற அளவுக்கு சில வேலைகளை பண்ணிடுவாங்க. அது ஒரு கல்டிஷ் பிஹேவியரா மாறறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இங்க யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு கிடையாது. அரசியல்ங்கிறது ஒரு எந்த அளவுக்கு ஒரு புனிதமோ அந்த அளவுக்கு சாக்கடை தான். யாருமே அதை இல்லைன்னு சொல்லல. அரசியல் அப்படின்னு வந்துட்டோம்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குதான் செய்யும். உங்களை எதிர்த்து நிறைய நரேட்டிவ் செட் பண்ணதான் படும். ஆனா அதெல்லாம் நீங்க எதிர்கொள்ளணுமே தவிர இந்த மாதிரி எல்லா நேரமும் உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தா ரொம்பவே போரிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அரசியல் களத்தை பாசிட்டிவா எதிர்நோக்கும். எல்லாருமே இங்க மக்களுக்கான நல்லது புரியறதுக்கு தான் வந்திருக்காங்க. சோ லெட் அஸ் வொர்க் பாசிட்டிவ்லி. தேங்க்யூ சோ மச்.